ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் மாலையா இருக்குல்ல, மாலையில் இருக்க பீச்சு தான் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைமாக போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எதுவும் போனது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இங்கே குவைத்தில் வந்ததுக்கப்புறம் இதுவரை பஸ்ஸில் ஏறினதும் கிடையாது. அப்போ பிள்ளைங்களுக்கு என்னென்னா டபுள் டக்கர் பஸ்ஸில் போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிள்ளைங்களுக்கு அந்த எக்ஸாம் லீவெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைம் சரி ஓகே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போனோம். ஹஸ்பண்ட் வரல. நானும் இன்னொரு ஃப்ரெண்டு பிள்ளை அப்படியெல்லாம் சேர்ந்து போயிட்டோம் பஸ்ஸில். ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பஸ்ஸு. நானும் ஊரில் பஸ் ஏறினது, நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறினதும் கிடையாது. ஓகே அப்போ அங்கே பில்டிங்ஸ் நல்லாயிருக்கும், பீச் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். போகும்போதே நல்லா எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ். பாதி பில்டிங்ஸ் பேர் தெரிஞ்சு பாதி தெரியவே இல்லை. அப்போ பீச் சைடும் அழகாக இருந்துச்சு. பீச்சோட பேக்கில் கொஞ்சம் உட்காரதுக்கு மாதிரியான இடம் இருந்துச்சு. ஆனால் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அது அரபியில் எழுதிட்டு இருந்து நான் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணலை. அது என்ன பில்டிங்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம உட்காரலாம். உட்காரதுக்கு எல்லாருமே டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்ஸ் சிம்பிளில் போட்டிருந்தாங்க அந்த மாடலில். ஏன்னா இதோட பேக்கில் பீச் இருக்குல்ல, அதனால் அதுலேருந்து இங்கே இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா இல்லை அந்த தீமில் போட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க நிறைய அந்த போரில் உபயோகித்த திங்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங், நம்ம அந்த பேலஸ் மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி தான் பேலஸ் மாதிரி இருந்தாங்க. பட் இதுக்கு உள்ளாடியெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் உள்ளே போகல, ஜஸ்ட் வெளியேன்னு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கும் அப்படி கொஞ்சம் விட்டுட்டு திருப்பி அப்படியே அதோட சுற்றி பக்கத்தில் தானே பீச் இருக்குது, அதுலேயும் போயிடலாம். அங்கேயும் போகல இங்கேயும் வரலாம். அந்த மாதிரி நம்ம பீச்சில் இருக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு உள்ளாடி இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு விளையாடலாம். இல்லைன்னா பீச்சை பார்க்குறதா இருந்தால் கூட நம்ம அங்கே போயிருந்து பார்த்துக்கலாம். பீச்லேயும் வெளியே போட் செட்டப் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நிறைய புல்லெல்லாம் போட்டு பட் நல்லா இருந்துச்சு. இங்கே மேக்ஸிமம் நம்ம குவைட்டை பொறுத்தவரை கடலில் அலை அடிக்குது. அதனால் பிள்ளைங்க அங்கே இருக்கிறதுக்கு நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊர்லனா கடல் அலை அடிச்சிடும், இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரி இருக்காது. இதுதான் அந்த பில்டிங்லேருந்து நம்ம வெளியே வர வழி. இந்த மாதிரி வெளியே வந்துட்டோன்னு சொன்னால் இது பீச்சு. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு இங்கேயும் இருக்கலாம், உள்ளாடியும் இருக்கலாம். இதில் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் பையன் என்ன பண்ணிட்டான்னா, திரும்ப அந்த வரும்போது நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருந்தான். அதை கவர் பண்ணிகிட்டே இருந்தான். சரி அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக பீச்சோட லாங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பில்டிங்ஸ் சொன்னால் நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குது. பின்ன அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தான் சாப்பிடணும். எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ஃபுட்டு அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. அதனால் ஹோட்டல்ஸ் போகும்போது நீங்கள் பார்த்து சாப்பிட்லாம். எல்லா ஹோட்டல்ஸுமே இருக்குது. தமிழ் ஹோட்டல், ஆந்திரா ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் போகலாம். இதில் அதில் நம்ம இறங்குற இடத்துலேருந்தே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த பீச் நம்ம அந்த கேபிடிசி அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் இங்கே நீங்கள் வரும்போது அந்த பீச் இருக்குது. பஸ்லேருந்து இறங்கி நம்ம ஒரு 5 to 10 minutes தான் நடந்து வரும்போது தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த துணி கடைகள் எல்லாமே நிறையவே இருந்துச்சு. நம்ம கம்மி ப்ரைஸில் வாங்கலாம் திங்ஸஸ். அந்த மாதிரி சீப்பர் நம்ம ஊரில் அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கும். அந்த கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய டாய்ஸ் கடை எல்லாம் இருக்கும்ல, அதே போல் இங்கே நிறைய இங்கே ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் ஆந்திரா மக்கள் நிறைய இருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே துணி கடைகள், வாட்ச் கடை, அப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மெயின் துணி கடை தான் இருக்குது. அதுக்குள்ளாடி நல்ல சீப்பாக அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. பட் நாங்கள் எதுவும் எடுக்கலை, ஜஸ்ட் எல்லாமே பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு காமிக்கணும், பிள்ளைங்க ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால பிள்ளைங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டு அப்படி வந்தோம். அதுக்கப்புறம் இது வரும்போது நல்ல டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு வழியில் ஃபுல்லாகவே. பையன் பில்டிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஓகே நம்ம எப்போவாவது பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பில்டிங் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. பட் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. வீடியோவில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு இது முடிச்சதுக்கப்புறமா பீச் வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வரும். பீச்சோட ஃபுல் இது ஏன்னா பீச் ஒரு சைடு பீச் இருக்கும், இன்னொரு சைடில் இந்த பில்டிங் இருக்குல்ல, இதுக்கு இந்த பக்கம் ஒரு சைடு, அப்படி 2 சைடாக உங்களுக்கு வரும். அப்போ ஒரு சைடில் நமக்கு உட்காரதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது, இன்னொரு சைட்லேயே சும்மா நம்ம அந்த ஒரு பாத்தி கெட்டின மாதிரி நம்ம உட்காரதுக்கு மாதிரி தான் இடம் போட்டிருக்காங்க. அதில் நம்ம உட்காந்துக்கலாம். பின்ன உள்ளாடியும் கொஞ்சம் தூரம் போய் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது அதில் ஒரு சைடு நம்ம
வந்து பார்க்குறதுக்கு உட்காரதுக்கு அந்த மாதிரி. பின்ன வந்து இங்கே ரொம்ப அலை அடிக்கல் நிறைய கல்லுகள்லாம் போட்டிருந்தாங்க. அதனால கிட்ட யாருமே அந்த பீச்லேயும் போய் விளையாடல. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து வெளியே நின்று பார்த்துட்டே வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தூரத்தில் நீங்கள் போய் நிற்கலாம். பட் இது உள்ளாடி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நீங்களும் மாலையே போனீங்கன்னா இந்த ஏரியாவில் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.